நாகையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம். ஸ்ரீதர், வணக்கம். பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய மழை நிலவரம் எப்படி இருக்கிறது நாகையில? விவரங்கள். கடலில் உருவாகி இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த சூழல்ல நேற்று இரவு முழுவதும் நாகை மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு, திருக்குவளை, நாகை, நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழையானது நேற்று கருமேகங்களுடன் சூழ்ந்து வந்து தொடர்ந்து பெய்து வருகிறது. அதிகாலையிலும் இந்த மழை என்பது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டிருக்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து இந்த மழை வந்து இன்னும் அதிகமாக பெய்யும் பட்சத்தில் வாகனங்களில் மற்றும் இந்த பள்ளி பேருந்துகளில் பயணிக்கும் மாணவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த கடல் என்பது சீற்றமாக இருக்கிறது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அந்த படகுகள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.